ஹாய் கைஸ், வெல்கம் பேக். விஆர்எஸ் எங்க வீட்டு சமையல். எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பலூன் பூரி. என்ன மக்களே, பேரே டிஃப்ரெண்டா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ரெசிபியை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பலூன் பூரி பண்றதுக்கு இந்த மேட்டை விரிப்போம். இது வந்து நான் மீஷோல தான் இந்த மேட்டை வாங்கியிருந்தேன். எனக்கு சப்பாத்தி பூரி பண்றதுக்கு இந்த மேட் எனக்கு நல்லா இருக்கு. இப்போ 2 கப் கோதுமை மாவை எடுத்துக்கலாம். நான் 2 கப் கோதுமை மாவு இந்த கப்ல தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த மாவுக்கு தேவையான 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதுல வந்து இப்போ 1/4 ஸ்பூன் உப்பு போடலாம். அப்புறமா தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது மாவெல்லாம் ஒன்னா திரண்டு வந்ததும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுங்க மாவுல. ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா. நான் இப்போ 3 பேருக்கு தேவையான மாவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். உங்க வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் இப்போ எடுத்திருக்க அளவை நீங்க அப்படியே டபுள் மடங்கா எடுங்க. இப்போ 4 கப்பு மாவு எடுத்து 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்து அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஆயில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 4 கப்புக்கு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பெரிய உருண்டையை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாம். நான் இப்படி வச்சு உங்களுக்கு தேவையான பெரிய பூரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு சின்னதாக பூரி வேணும்னா இந்த அளவு சின்னதாக பிடிக்கலாம். இந்த அளவு உருண்டை பிடிச்சி ஒரு சைடாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த உருண்டையெல்லாம் நம்ம ரவுண்டா போட்டு பூரிக்கு எடுத்துடலாம். இந்த பூரி சப்பாத்திக்கு இது ரவுண்டா கொண்டு வரதே ஒரு சாதனை தான். அழகா ரவுண்டு ஷேப்ல ஏதோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுல ரவுண்டா கொண்டு வந்துட்டோம். ரவுண்டா போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னும் வந்து இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சட்டி கொஞ்சம் காயட்டும். ஆயில் விட்டுக்கலாம். ஓகே. எண்ணெய் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். நம்மளுக்கு எண்ணெய் வந்து காஞ்சு வரணும். அப்பதான் நம்மளுக்கு பலூன் பூரி நல்லா உப்பி வரும். நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணலாம். வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூரியை போடலாம். இங்க பாருங்க, இதுதான் பலூன் பூரி. பாருங்க மக்களே, எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்க. இதான் பலூன் பூரி. பூரி பிடிக்காத மக்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பூரி பிடிக்கும். பூரியும் சிக்கனும் வச்சு சாப்பிட உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? எனக்கு பூரியும் சிக்கனும் வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல எவ்வளவு பூரி பண்ணாலும் ஒரே நேரத்துல எல்லாமே காலி ஆயிரும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பூரி.
இப்படி லேசா பொங்கி வரும்போதே நம்ம அந்த கரண்டி வச்சு லைட்டா மேல அப்படி தட்டி தட்டி விட்டோம்னா அது இன்னும் நல்லா ப்ளஃபியா பொங்கி வரும். சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க பூரி காலையில பண்ணோம் காஞ்சிருது ரஃப் ஆயிருது. ஆனா இது வந்து நீங்க காலையில குக் பண்றீங்க அப்படின்னா ஈவினிங் பார்த்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி சுவையான சமையல் டிப்ஸை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா பிஆர்எஸ் எங்க வீட்டு சமையல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் இன்னும் பெஸ்டா நாங்க வீடியோ பண்றதுக்கு எங்களை ஊக்குவிக்கும். இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல வந்து பூரியும் சிக்கன் குழம்பும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல இந்த சிக்கன் குழம்பு எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு கிளியரா தெளிவா சொல்லி தரேன்.